அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 6th to 10th பொதுத்தமிழ் ஒரு வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பேஜை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓடி விளையாட்டு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்ற பாடலை பாடியவர் பாரதி. ஸோ ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா அப்படின்ற பாடலை யார் பாடினது அப்படின்னா பாரதியார். மகளிர் விளையாட்டுகள் பெரும்பாலும் எந்த விளையாட்டு அப்படின்னா அக விளையாட்டுகள் தான். ஸோ மகளிர் விளையாட்டுகள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அக விளையாட்டுகள் தான். ஆடவர் விளையாட்டுகள் பெரும்பாலும் எந்த விளையாட்டு அப்படின்னா புற விளையாட்டுகள். ஸோ லேடிஸ்க்கு வந்து கேர்ள்ஸுக்கு வந்து அக விளையாட்டும், ஆடவருக்கு புற விளையாட்டும். சரிங்களா? இன்டோர் அண்ட் அவுட்டோர். முற்காலத்தில் யார் மன்னரால் மதிக்க பெற்றார்? மற்போரில் வல்ல மல்லர். ஸோ முற்காலத்தில் யார் மன்னரால் மதிக்க பெற்றார் அப்படின்னா மற்போரில் வல்ல மல்லர். பதில் மற்போரில் வல்ல மல்லர். தருக்கும் செருக்கும் நிரம்பிய ஆமூர் மல்லனுக்கும் வீரமும் தீரமும் வாய்ந்த நற்கிள்ளிக்கும் இடையே நடைபெற்ற வீர விளையாட்டு கூறுறது புறநானூறு. பதில் புறநானூறு. முல்லை நிலத்தில் டேஷ் வீர விளையாட்டு நடைபெற்றது. ஏறு தழுவுதல். ஸோ முல்லை நிலத்தில் ஏறு தழுவுதல் என்ற வீர விளையாட்டு நடைபெற்றிருக்கு. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் பார்த்தீங்கன்னா போட்டியிடுறது தான். ஸோ விளையாட்டோட முக்கிய நோக்கம் என்ன அப்படி அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா போட்டியிடுறது தான். தமிழரின் தற்காப்பு கலைகளில் ஒன்று சிலம்பாட்டம். ஸோ தமிழருடைய தற்காப்பு கலைகளில் ஒன்று சிலம்பாட்டம். சிலம்பாட்டத்தில் சிலம்பு கம்பின் நீளம். ஸோ சிலம்பாட்டத்தில் அந்த சிலம்பு கம்புடைய நீளம் பார்த்தீங்க அப்படின்னா தரையிலிருந்து ஆளுடைய நெற்றி உயரம் வரைக்கும். ஸோ தரையிலிருந்து அந்த ஆளுடைய நெற்றி வரைக்கும் அதோட உயரம் நீளம் அப்படின்றது இருக்கும். பாடிக்கொண்டே விளையாடும் விளையாட்டு கபடி, அதாவது சடுகுடு. பழங்காலத்தில் பெண்கள் யாரை விரும்பி மணந்தாங்க? ஏறு தழுவிய ஆடவரை. ஸோ பழங்காலத்தில் பெண்கள் வந்து யாரை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏறு தழுவிய ஆடவரை தான். ஏறு தழுவுதலின் தற்போதைய பெயர் ஜல்லிக்கட்டு. ஸோ ஏறு தழுவுடைய தற்போதைய பெயர் வந்து ஜல்லிக்கட்டு. சோழ நாட்டின் பழைய தலைநகரம் உறைந்தையூர். ஸோ சோழ நாட்டோட பழைய தலைநகரம் வந்து உறைந்தையூர். மதுரையில் தமுக்கம் மைதானம் டேஷ் போர் நடந்த இடம். ஸோ மதுரையில் தமுக்கம் மைதானம் பார்த்தீங்க அப்படின்னா யானை போர் நடந்த இடம். அது யானை போர். உறைந்தையூரில் வீரக்கோழிகள் சிறந்தமையால் டேஷ் என்னும் பெயர் பெற்றது. கோழியூர். உறைந்தையூரில் வீரக்கோழிகள் வந்து சிறந்தமையால் அந்த ஊர் வந்து கோழியூர் அப்படின்னு பெயர் பெற்றுச்சு. சிற்றார்கள் காணப்படும் தற்போதைய விளையாட்டில் ஒன்று. சிற்றார்கள் காணப்படும் தற்போதைய விளையாட்டுகளில் ஒன்று மன்னிக்கவும் சிற்றூர்களில் காணப்படக்கூடிய தற்போதைய விளையாட்டுகளில் ஒன்று. சிற்றார் கிடையாது, சிற்றூர். சின்ன சின்ன ஊர்களில் காணப்படக்கூடிய தற்போதைய விளையாட்டு வந்து மஞ்சள் நீர் ஊற்றுறது. மஞ்சள் நீர் ஊற்றுதல். அடுத்தது விளையாடுவோர் விளையாட்டு. ஆடவர் ஏறு தழுவுதல், உரியடிக்கிறது. மகளிர் வந்து ஓரையாடுதல், கழங்கு, அம்மானை, ஊசல். சிறுவர் கிட்டிப்புல், சிறுமியர் பூப்பறித்தல். ஸோ இதுதான் விளையாட்டு. சீவக சிந்தாமணி. விழுந்த வெண்மழை தவழும் விண்ணுறு பெருவரை பெரும் பாம்பு என தொடங்கும் பாடலை பாடியவர் திருத்தக்கத்தேவர். திருத்தக்கத்தேவர் எந்த குலத்துல பிறந்தவர் அப்படின்னா சோழர் அரசகுலம். சோழ அரசகுலம். ஸோ திருத்தக்கத்தேவர் பார்த்தீங்க அப்படின்னா சோழ அரசகுலத்தை சேர்ந்தவர். திருத்தக்கத்தேவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சமண சமயம். திருத்தக்கத்தேவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர். திருத்தக்கத்தேவரின் காலம் வந்து கிபி 10ஆம் நூற்றாண்டு. திருத்தக்கத்தேவருடைய காலம் வந்து கிபி 10ஆம் நூற்றாண்டு. திருத்தக்கத்தேவர் பாடிய மற்றொரு நூல் வந்து நரிவிருத்தம். திருத்தக்கத்தேவர் பாடிய மற்றொரு நூல் வந்து நரிவிருத்தம். சீவக சிந்தாமணி எந்த நூல்களில் ஒன்று? சீவக சிந்தாமணி
எந்த நூலில் ஒன்று அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்கள். பதில் ஐம்பெரும் காப்பியங்கள். சீவக சிந்தாமணியின் கதை தலைவன் சீவகன். சீவக சிந்தாமணியுடைய கதை தலைவன் வந்து சீவகன்.